விருச்சகம் ராசி சமூக அவலங்களை தட்டி கேட்க தயங்காத ஒரு ராசிங்க. ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு தப்பு தண்டா நடக்குது, ஏதாவது ஒரு அநீதி நடக்குது, ஒருத்தனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் வேடிக்கை பார்த்தா அந்த ஒரு இடத்துல என்னப்பா ஆச்சு, ஏதுப்பா ஆச்சு, என்னப்பா ஏன் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு ராசி தாங்க விருச்சிக ராசின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா தன்னுடைய கஷ்டத்தை கூட விட்டுட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சரி செய்கிறதுக்கு ஓடக்கூடியவங்க. தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தை அன்புக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய பொய்யான ஒரு வார்த்தைகளுக்கு ஏமாறக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. பொருளாதார ரீதியாக நிறைய அடிபட்டிருப்பீங்க. அதே மாதிரி இழப்பு அந்த அளவுக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறத சந்திச்சிருந்திருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சொல்லப்போனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய 10-15 வருட உழைப்பு அப்படிங்கிறத இழந்திருப்பீங்க. அப்படியே பின்னாடி போய் இருந்திருப்பீங்க. இந்த ஒரு டைமில் எத்தனை நாட்கள் இந்த உசுறு அப்படிங்கிறத மாற்றிக்கலாம் அப்படி கூட நினச்சிருப்பீங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு என்னென்னா, அவங்களுக்கு என்னப்பா குறை, நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. பணம் மூட்டையாக வச்சுருக்காங்க, சொத்து பத்துலாம் ஏராளமாக இருக்குது. எங்கள் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன்டா, இப்படியே சொல்லி தான்டா எல்லாருக்கிட்டேயுமே நான் ஏமாந்து நிற்கிறேன், எந்திக்க குறைகளை எங்கடா போய் சொல்கிறது, இப்படி ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசி படாத கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை. வெளியே என்னங்க சொல்கிறது, திரும்ப அந்த கஷ்டத்தை நினச்சா கூட இப்போ கூட என் கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளவோ துரோகங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அசிங்கங்கள். சொல்லப்போனால் வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம நம்பியிருக்க மாட்டாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறைக்கு நிறைய பேர் நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, கட்டிக்கிட்டவங்க, நம்ம பெற்ற பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையுமே நம்மளுடைய தேவையில்லாத ஒரு ஆட்களாக இருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அவதி நிலையில் வாழ்ந்த நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு வருத்தப்படாதீங்க, எல்லாம் மாறப்போகுது. வரக்கூடிய 2025 ராகு கேது பெயர்ச்சி எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பல ஜோதிடர்களுக்கே ஒரு சரியான விளக்கம் அப்படிங்கிறது இல்லைங்க. ராகு யார், கேது யார், கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல ஜோதிடர்களுக்கே தெரியறது கிடையாது. அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், இதோட எல்லாரும் முடிச்சிடுறாங்க. நீங்கள் கேரளாவெலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களுடைய ஒரு நிலையே ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிருவாங்க, ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க.
அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களுடைய ஒரு அமைவு, ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ராகு அப்படிங்கிறவர் ஒரு விஷப்பாம்பு, கேது அப்படிங்கிறவர் ஒரு விஷமற்ற பாம்பு. அதாவது ராகு வந்துட்டு அதீத ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நமக்கு நிறைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது, முன்னோர்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறத கொடுப்பாரு. கேதுங்கிறவர் பற்றற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு நாள் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஞாயிறுக்கு சூரியன், திங்களுக்கு சந்திரன், செவ்வாய் புதன் வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனின்னு. அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கு கிழமை இருக்கா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்லுவாங்க. ஆனால் இருக்குது. ஒவ்வொரு நாள்லேயுமே ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை ராகு பகவான் எடுத்துக்காரு. யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை கேது எடுத்துக்கிறாரு. குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை சனி பகவானுடைய புத்திரன் மாந்தி எடுத்துக்கிறாரு. அந்த ஒரு வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லையும் பங்கு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட ஒரு வீட்டில் போய்ட்டு இருக்கோ அதற்குண்டான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க. இந்த 2025 ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாகட்டும். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2025. அதாவது ராகு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போது 4வது வீட்டுக்கு வராரு. அதாவது அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் சொல்லுவோம். ராகு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடப்போப்பா, நாங்கள் அர்த்தாஷ்டம சனியவே பார்த்தாலே அர்த்தாஷ்டம ராகு தானே, எவ்வளவோ அடி வாங்கிட்டோம், இதை வாங்கிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுங்க. ஆனால் பயப்படலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா ராகு வந்துட்டு அர்த்தாஷ்டமத்தில் வந்துட்டு சும்மாலாம் ஒன்றும் வரல, குரு பார்க்க புனிதப்பட்டு போயிட்டு வராரு. அதாவது ஒரு கெட்டவன் திருந்தி நல்லவனாக வந்தால் எந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பான். நேரடியாக நல்லவனாக இருக்கிறது அப்படிங்கிறத விட பட்டு திருந்தினவன் தான் அதீத நல்லவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு திருந்தி ராகு பகவான் குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வி, தாயாருடைய உடல் ஆரோக்கியம், வீடு, கட்டிட வகையாறுகள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ராகு வந்தார் அப்படின்னா கெடுப்பார். ஆனால் குரு பார்வை அப்படிங்கிறத பட்டு புனிதமாகிறதுனால கொடுப்பார். கவலைப்பட வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இல்லை. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிற கிரகங்கள் அது மேலே ரேஸாக ஆசைப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா கேது உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் இருந்து 10வது வீட்டுக்கு போகிறாரு. அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த பாவியான கேது இப்போது 10வது வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறது நல்லது. சனி உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு போகிறாரு இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை பாதிச்சு இவங்களை போட்டு அடித்து துவைச்சி உடம்புல தெம்பே இல்லைடா, உடம்புல தெம்பு இருந்தால் கூட நான் எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவேன், ஆனால் உடம்புல சத்து இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு சரி பண்ணி போட்டு அடிச்சிருந்திருப்பார். இப்போது அவரும் 5வது வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான், அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு அமைப்பு தான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ல் இருந்து இப்போது 8க்கு போயிடுறாரு. அதாவது அஷ்டமத்து குருவாக போயிடுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்கு நெருங்கிய ஒரு நட்பு கிரகமான அவர் இப்போது 8ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்றாரு. ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் அங்கே அகப்படுறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு பணம் வரதில்லை, திணறும். ஆனால் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குறதுக்கு கூடிய இடத்திற்கு பலன் அப்படிங்கிறது கூட பார்த்திங்களா, அது உங்களுக்கு நாம் பின்னாடி விரிவாக பேசலாம். இப்போது ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டு புனிதப்பட்டு வராரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். அப்பப்போ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆனாலும் பெரியதொரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை 3 லட்சம் வேணும், 4 லட்சம் வேணும், நான் எங்கடா போய் நிற்கிறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வராது. அதே மாதிரி ஏதோ 1000 500 போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது இருக்கணும்.
ஒரு சொந்த கட்டிடம் கட்டிடலாம். அதாவது ராகு புனிதப்பட்டு போகிறதுனால அப்படிங்கிறதுனால. அப்போது சொந்தது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக கட்டலாம். இதே ஒரு காலகட்டத்தில் சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஆளுகளுக்கு ஏன் பூர்வீக சொத்தை விற்றுட்டு இல்லை எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டணும் அப்படி சொல்லிட்டு நினச்சாலும் சரி, அது எல்லாத்துலேயுமே இது ரொம்ப உகந்த நேரமாக இருக்கும். அதே மாதிரி கேது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கார் இல்லைங்களா. உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சத்தை தொடும். நீங்கள் என்னதொரு தொழிலில் இருந்தாலும் சரிங்க, தொழில் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒன்று பெருசாக முன்னுக்கு வரல, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், 24 மணி நேரமும் உழைச்சி பார்க்குறேன், யோசித்து பார்க்குறேன், எதுவுமே எனக்கு புதுசாக தோணலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது இந்த தொழில் அப்படிங்கிறத எப்படி கொண்டு போகணும், இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும், இவ்வளோ நாளாக நாம் கட்டி பிறந்தது எல்லாமே வேஸ்ட்டு, நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவு பிறக்கும். அப்பா இதாண்டா நம்ம தொழில் இப்படி தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். ஏன்னா கேது ஞானகாரகன். தொழில் விருத்தி அப்படிங்கிறது என்ன தான் யோசித்தாலும் மண்டைக்கு உரைக்காது. அந்த ஐடியா அப்படிங்கிறது இப்போ கிடச்சிரும். அதனால் தொழில் ரீதியாக முன்னுக்கு வரலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு யோசனை அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்கு அவசியமாக தேவைப்படும். அதே மாதிரி ஒரு பெரியது ஒரு பிரச்சனை, ஆஃபீஸே அல்லோல கலவரப்பட்டுக்கிட்டு இருக்கும். மேனேஜரில் இருந்து முதலாளியில் இருந்து பெரிய பெரிய உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதிகாரிகள் எல்லாமே கடந்து தடுமாறுவாங்க. ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. ஆனால் போகிற போக்கில் ஒரு யோசனை சொல்லுவீங்க, சார் இது இப்படி தான் சார், ஏன் சார் இதுக்காக போயிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டுருவாங்க. அட ஆமாம்ல இவங்க சொல்கிறது தானே சரி, இப்படி தானே செய்யணும், இவனை போயிட்டு இவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய யோசனையால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சுபிட்சமாக இருக்கும். அதன் மூலியமாக நீங்களும் சுபிட்சமாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் யார் வேலைக்கு வச்சுருக்காங்களோ அவங்க கொடி கட்டி பறக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு 1 லட்சம் சம்பாதிக்க கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து 20,000 வாங்கிக்கலாம். 10,000 வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ 20,000 ஆகிடுச்சு. ஆனால் சம்பாதிச்சு கொடுக்குறதில்ல. விருச்சிக ராசிக்காரர்களை வேலைக்கு வச்சுருக்கவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய ஆட்கள் தான். நீங்கள் முதலாளி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதலாளி ஆகலாம். ஆனால் அடுத்தவனுக்கு அப்படின்னா 100 கிடைக்கும், நமக்குன்னா 30 தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் அடுத்தவனுக்கு யோசனை சொன்னோம் அப்படி சொல்லி வச்சுக்கோங்களேன், அவங்க டாப்பில் போயிடுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து வந்தவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நீ அன்றைக்கி ஒரு யோசனை சொன்னீங்களடா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுடா, அதுதான் செஞ்சேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். அதையே நாம் செஞ்சோம் அப்படின்னா செட் ஆகாது. அப்படி தான் ஓடிட்டுருக்கும் ஒரு நிலைமை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா குரு போயிட்டு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 12க்கு கிடைக்கிது. ராசிக்கு 2க்கு குரு, ராசிக்கு இப்போது 4க்கு விழுகுது. இது எல்லாமே நல்லதொரு இடம்தான். அப்போது ராகுவும் புனிதப்பட்டு போயிடுறாரு. 12ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை கட்டிட வகையாக இருக்கிற கட்ட வைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் ஒரு செழித்து விளங்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லதொரு மார்க்கு அப்படிங்கிறது எடுக்கலாம். படித்து முடித்தோடனே ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே கூடுதலாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வீடும் கட்டலாம். தனஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பெருசாக பஞ்சம் அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. கடன் கண்டி இருந்தால் அடைச்சிடுவீங்க. கௌரவத்தோடு வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. அதோட முக்கியமான விஷயம், ராசிக்கு 4வது வீட்டில் ராகுவை குரு பார்த்துடுறாரு. அப்படிங்கிறதுனால ராகுவோட தோஷம் எல்லாமே அதில் அடிபட்டு போயிடுது. ராகு புனிதப்பட்டு போயிடுறாரு. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது உங்களை எப்போவும் அண்டாது. இருந்தாலும் குரு போயிட்டு அஷ்டமத்தில் மாற்றாரு. தன பஞ்சமாதிரி 2 முக்கியமான ஒரு இடத்துக்கு சொந்தக்காரரான அவர் அஷ்டமத்தில் மாற்றாரு. அப்படிங்கும்போதே
கொஞ்சம் காசு பண விஷயத்தில் கராராக இருங்க. யார்கிட்டையாவது கொடுத்துருந்தாலும் முறைப்படி எழுதி வாங்கிக்கோங்க. யார்கிட்டையாவது வாங்கியிருந்தாலும் சரியான ஒரு நேரத்தில் திருப்பி கொடுத்துடணும். இல்லை ஒரு ஜாமான் இஎம்ஐயில் வாங்கினேன், இது கரெக்டாக மறந்துட்டேன் டேட்டுக்கு, அதுக்கு 4 மடங்கு வட்டி போட்டு கட்டிக்கிட்டு இந்த மாதிரியான வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கொடி கட்டி பறக்க போகிற ஒரு காலகட்டம் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.